இந்த 40 நாட்கள்ல பெருசா நான் ஜோம் பண்ணிட்டேன், நான் உபவாசம் இருந்துட்டேன், கத்தர் பாரு எனக்கு ஆஹா ஓஹோ 41வது நாள் செய்ய போறாருன்னு சொல்றதை விட இந்த மாதிரி காரியங்களுக்கு நான் எச்சரிக்கையா இருக்கிறேனாக்கா கண்டிப்பாக இந்த உலகத்துல ஆண்டவர் எப்படி தப்பிச்சுட்டு வந்தாரு, ஆண்டவர் எப்படி வெளியே வந்தாரு, இப்படிப்பட்ட ஜனங்கள்ட்ட இருந்து அப்பா யாருமே அவருக்கு சப்போர்ட்டா தெரியவே இல்லை. அப்கோர்ஸ் ஒரு பக்கம் ஒரு கூட்டத்தார் அவருக்காக பரிதாபப்படுறாங்கன்னு சொல்லி வேதத்துல நம்ம பாக்குறோம், அவருக்காக அழுதார்கள் சொல்லி நம்ம பாக்குறோம். பட் அவர் கூட நடந்தவங்க, அவர் கூட தனியா போனவங்க யாருமே கிடையாது, யாருமே கிடையாது அந்த இடத்துல. அவரே எல்லாத்தையும் ஃபேஸ் பண்றாரு. அவரே அவருக்குள்ள அந்த அந்த ஆண்டவர் அந்த கிருபைகளை கொடுத்து அனுப்புறாரு பாருங்க. சோ நான் எப்படி பாக்குறேனாக்கா, நம்ம ஒரு பிரச்சனைக்குள்ள போறோம்னாக்கா, நமக்கு ஒரு பிரச்சனை வருதுனாக்கா, நம்ம ஃபேஸ் பண்றோம் ஒரு பிரச்சனைனாக்கா, கர்த்தரு நமக்குள்ள அந்த கிரேஸ், அந்த கிருபைய, அந்த தாங்கக்கூடிய பலத்தை, அதை தப்பித்து கொள்ளக்கூடிய வழிகளை நமக்கு கொடுத்து அனுப்புறாரு. நம்ம ஜெபிக்கிறோம்னாக்கா கண்டிப்பாக இப்படிப்பட்ட கிருபைகளோடு கர்த்தர் நம்மளை கண்டிப்பாக அனுப்புகிற தேவனா இருக்கிறார். பிரியமானவர்களே, கண்டிப்பாக இந்த இடத்துல ஒவ்வொரு வார்த்தையும் நான் பேசும்போது அது என்னை உற்சாகப்படுத்தி கொண்டே இருந்தது. ஏவி விட்டார்கள், ஏவி விட்டார்கள். உங்களுக்கும் அவங்களுக்கும் எந்த கனெக்ஷனும் கூட இருக்காது. ஆனா யாரோ எங்கேயோ உள்ள பூந்து அவங்களுக்கு ஏவி விட்டு, அவங்க உங்களை ஏவி விட்டு உங்களுக்கு கோபம் வர. நான் சொல்றேன், இந்த நாட்களில இந்த 40 நாட்கள் உபவாசம் இருக்கும் போது தயவு செய்து இந்த உபவாச நாட்களில ஆண்டவரே இந்த மாதிரி ஆவிகள் என்னை தேடிக்கிட்டு வந்தா தூர வைக்கிறேன், நீரே என் கண்மலையும். இன்னைக்கு காலையில நம்ம ஒரு வார்த்தையை பார்த்தோம்ல, 65வது அதிகாரம் 6வது வசனத்துல சங்கீதம், நீரே என் கண்மலை என் கோட்டை. இந்த கண்மலை நமக்கு முன்பாக இருக்கணும். தாவீது ராஜா எப்பவுமே சொல்வாரு, அந்த கண்மலை எனக்கு முன்னாடி இருந்தாதான் அந்த கண்மலையை தாண்டி எதுவும் வரக்கூடாது ஆண்டவர். அதனாலதான் அவர் சொல்லுவாரு, நீரே என் கண்மலை என்பார். சோ ஆண்டவருடைய கண்மலை நமக்கு எப்போதுமே இருந்துகிட்டே இருக்கணும். பிரியமானவர்களே, தயவு செய்து. சோ கடைசியா பாத்தீங்கன்னாக்கா லூக்கா 22வது அதிகாரம், லூக்கா 22வது அதிகாரம் ரொம்ப உண்மையாவே இந்த வசனங்களை தியானிக்கும் போது எனக்கே ரொம்ப சூப்பரா இருந்தது. ஏன்னா வருஷம் கபால ஸ்தலம், கெத்செமனே தோட்டம், இதைதான் நம்ம பேசிக்கிட்டு கிடப்போம்ல. சிலுவையில ஏறினாரு, அது அந்த ஆணி எவ்வளவு நீளமா, ஆஃப்கோர்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒண்ணும் இல்லை. ஆனா இப்படி குட்டி குட்டி விஷயங்கள், இப்படி அவருக்கு பின்னாடி நடக்கிற விஷயங்கள், நமக்கு பின்னாடி நடக்கிற விஷயங்கள். சோ நம்ம ஆண்டவர்கிட்ட இருந்து, இயேசு கிறிஸ்துவிட்ட இருந்து என்ன கத்துக்கலான்ற காரியங்கள்